ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.15 ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நல்லா கவனிங்க. The following table shows the date of number of pipes and the time taken. ஒன்று எக்ஸ்ன்னும் இன்னொன்று ஒய்ன்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? ரைட், அதான் இது. ஸோ ஒரு டேப்லர் காலம் கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் நல்லா கவனிப்பா, நல்லா கவனி. இந்த இந்த பார்ட் ஆஃப் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த டேப்லர் காலம் நல்லா கவனிங்க. 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 9. இது இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா. பைப்பு 2 பைப் வச்சா, 3 பைப் வச்சா, 6 பைப் வச்சா, 9 பைப் வச்சா. இந்த டைமிங் பாருங்களேன், பைப் இன்க்ரீஸ் ஆக டைமு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போதா? ஆமாவா? டைமு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது பாருங்க. அப்போ இது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, டைமு டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இப்படி ஆரோ மார்க் இருந்தால் என்ன கணக்கு? இட் இஸ் அன் இன்வர்ஸ் வேரியேஷன். இங்கே எழுதிடுறேன். இட் இஸ் அன் இன்வர்ஸ் வேரியேஷன். இதை இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா? நான் ஃபர்ஸ்டே அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்டைரக்ட் வேரியேஷன் தெரிலன்னா தெரிஞ்சுங்க. ரைட். இஃப் இன் கேஸ் அது இன்டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன்னா என்ன சார்? இப்போ அதுக்கும் கொஸ்டினுக்கும் ஏதாவது ரிலேட்டடாக இருக்கா? எஸ், இருக்கு. எப்பெல்லாம் என்னோட டேப்லர் காலம் இந்த மாதிரி இன்டைரக்ட் வேரியேஷனாக இருக்கோ அப்பெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க? XY இஸ் ஈக்குவல் டு கேன்னு சொல்றாங்க. என்ன ஒண்ணுமே புரியலையே. இப்போ நம்மளோட நம்பர் ஆஃப் பைப்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல, இதை நம்ம என்ன வச்சிருக்கோம்? எக்ஸ்ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, இதை ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 45. ஆன்சர் என்ன? 90. இதே 90 தான்க்கனா நீங்க இந்த டேப்லர் காலத்துல எதை மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் கிடைக்கும். ஓகேவா? இதே ரேஷியோல தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் இன்வர்ஸ் வேரியேஷன், அதாவது இன்டைரக்ட் வேரியேஷனோட ஜெனரல் ஈக்குவேஷன். அவங்களே டேப்லர் காலம் கொடுத்துட்டாங்க. நம்மளோட வேலை பிளாட் அப்படின்னு போட்டு பிளாட் எழுதுறது தான். 2,45, 3,30, 6,15, 9,10. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க். டைம் கேட்குறாங்க, அதாவது ஒய் கேட்குறாங்க. வென் 5 பைப்ஸ் ஆர் யூஸ்டு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ நம்மள என்ன கேட்குறாங்க? ஒய் கேட்குறாங்க. எப்போ? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ல. இது ஒரு கொஸ்டின். அடுத்தது நம்பர் ஆஃப் பைப்ஸ். நம்பர் ஆஃப் பைப்ஸுங்கிறது எக்ஸ் கேட்குறாங்க. ஒய் வந்து 9ல இருக்கும்போது. ஸோ எக்ஸ் கேட்குறாங்க, ஒய் வந்து 9ல இருக்கும்போது. கண்ணா இதை நீங்க இது வரைக்கும் நீங்க கொஸ்டின்ல எழுதுனா போதும். ஆனா இதை நம்ம இங்கேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சும்மா ரஃப் ஒர்க்ல போட்டுங்க பாருங்க. ரஃப் ஒர்க்ல சும்மா பாருங்க. இவங்க இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேன்ட்டு. ஆமாவா? இப்போ எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 90 கிடைக்குமா? இங்க தான் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இந்த எக்ஸ் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்னதான் கிடைக்கணும்? 90 தான் கிடைக்கணும். ஓகேவா? அப்போ 5 எக்ஸுங்கிற இடத்துல 5 போடுங்க. இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஆமாவா? அப்போ y is equal to 90 divided by 5 என்ன? 18. 18. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கோட ஆன்சர் என்ன? 18. ஓகேவா? இதே தான் நம்ம கிராஃப்ல போட்டாலும் கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு போடுங்க. இதுக்கு போட்டு வீடியோ பாஸ் பண்ணி நீங்களே போடுங்க. xy is equal to 90. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ஒய் தான் 9, 90. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 by 9. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. முடிஞ்சு போச்சு. இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ஆனால் இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ட்ரா த கிராஃப் ஃபார் த அபவ் டேட்டா அப்படின்னு சொல்லி கிராஃப்ல தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சர் கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரைட். இப்போ நம்ம கிராஃபுக்கு போகலாம் வாங்க. ஸோ இப்போ இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, இந்த நம்பர்ஸ் பாருங்க.
2க்கு அப்புறம் 3 இருக்கு எக்ஸ் ஆக்சஸ்ல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்பேன், நான் வரிசையாவே எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் எழுதிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க 5 5 இருக்கா, 5 டேபிள் இது எல்லாமே ஒய் ஆக்சிஸ்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 5 10 15 20 25 30 35 40 45 50 வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா இங்க 45 தான் ஹையஸ்ட் நம்பரா இருக்கு. ஸோ இப்போ 2ல 45 ஃபர்ஸ்ட், 2ல 45 2,45 ஃபர்ஸ்ட் கிராஃப் பிளாட் பண்ணிட்டேன். செகண்ட் 3ல 30 செகண்ட் கிராஃப் பிளாட் பண்ணிட்டேன். அடுத்தது 6ல 15 6ல 15 அடுத்தது பிளாட் பண்ணிட்டேன். அடுத்தது 9ல 10 9ல 10 முடிஞ்சு போச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டீங்களா? அடுத்தது ஸ்கேல் எழுதிக்கோங்க. ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேலுக்கு டெஃபினட்டா 1 மார்க் இருக்குன்னா 2 ஆக்சிஸ் இருக்கு. ஒன்று ஒய் ஆக்சிஸ், சாரி ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். இதுவும் 1 சென்டிமீட்டர் தான் இந்த ரெண்டுத்துக்கும் கேப். ஸோ இங்கேயும் 1 சென்டிமீட்டர் தான். இந்த 1 சென்டிமீட்டர்ல நீங்க என்ன வேல்யூ அசியூம் பண்ணிருக்கீங்க? எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 யூனிட், அதுவே ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 யூனிட் கேப் அடிச்சிருக்கிறீங்க. ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கேம் முடிஞ்சதா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது உங்களோட செகண்ட் கொஸ்டின். சரியா? இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல இல்லாம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு மாத்திங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 சம் பார்த்தோம், அது இந்த மாதிரி தான் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியும் கூட. ஓகேவா? இதை இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் நாம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஈக்குவல் டு 5 எங்க இருக்கு? இது இங்க இருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 5, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து கொண்டு போங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், ஆமாவா? எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஒய் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சது? 18. ஸோ நீங்க பேனிக்கே ஆக வேணாம். ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 கிடைக்கும். சரியா? இந்த பாயிண்ட்ல போட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 18. தட்ஸ் ஆல். ஸோ 18 தான் நான் கிடைக்கணும். 18 தவிர்த்து மற்ற எதுவும் கிடைக்கக்கூடாது. பாயிண்ட் கரெக்டாக கிளியரா இருக்கணும். சார் 19 கிடைக்கலாமா? கிடைக்கக்கூடாது. ஸோ ஷார்ப்பா 18 தான் கிடைக்கணும். அதனால தான் இந்த மாதிரி இந்த சம்முக்கு மட்டும் வெரிஃபிகேஷன் போட்டு ஆன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிராஃப் பிளாட் பண்றது நல்லது. ஏன்னா நம்ம இந்த கர்வ் வரையும் போது பாயிண்ட் டீவியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? when x equal to 5 y will be 18. அடுத்தது y equal to 9. y equal to 9ங்கிறது இங்க எங்கே இல்லை, இந்த இடத்துல 5க்கும் 10க்கும் கிட்ட தானே இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல எஸ். அப்போ y equal to 9 அப்படின்னும் போது எக்ஸ் என்னவா கிடைச்சது? எனக்கு 10ன்னு கிடைச்சது. ஸோ அப்போ ஷார்ப்பா 10ல ஊட்டியிருக்கு. ஓகே. ஸோ அப்போ இங்க இங்க ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு
10. இதை நீங்க கிராஃப்ல பிளாட் பண்ணி காட்டணுங்கண்ணா. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் எழுதிக்கோங்க. y is equal to 18, x equal to 10. y is equal to 18, x equal to 10. ஸோ அப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் பைப்பு. பைப் எத்தனை தேவை? நம்பர் ஆஃப் பைப்பு. இது டைம் டேக்கன். ஒய்ன்றது டைம் டேக்கன். அப்போ 5 பைப் இருந்தா 18 நிமிஷத்துல அந்த தண்ணி நிறைஞ்சிரும். ஸோ 10 பைப் இருந்தா 9 நிமிஷத்துல அந்த தண்ணி நிறைஞ்சிரும். ஓகே, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. எக்ஸாம் இது ஆன்சர் எழுதும் போது டைம் டேக்கன், நம்பர் ஆஃப் பைப் தான் நீங்க எழுதணும். சரியா? அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க கரெக்டா. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.